ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே பொன்னிக்கு ஒரு வழியாக பிரீத்திக்கு சக்தி மேலே இன்னுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் பிரீத்தி இந்த மாதிரி நைட்டு வேணுனே தான் தன்னையும் சக்தியையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே ரூமுக்கு வந்திருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரீத்தி பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த பிரீத்தி பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த டைரக்டாகவே பேசலான்னு சொல்லிட்டு சக்தியும் பிரீத்தியும் தனியாக வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படா சக்தி அங்கேருந்து கிளம்பி போவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சக்தி வேற ஒரு வேலையை கரெக்டான நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி போகும்போது உடனடியாக பிரீத்தி கிட்ட போன பொண்ணையோ எப்பவும் போலயே தன்னோட மனசுல இருக்கிறத வெளிப்படையாக பேசுற மாதிரி பிரீத்தி கிட்ட ஏன் பிரீத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க மேல எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தேன். ஆனா நீங்க என்னடானா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட கொஞ்சம் கடுப்பாகி முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு பேச உடனே இதை பார்த்த பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே ஆமா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்போ இவ என்னை பத்தி என்ன கண்டுபிடிச்சான்னு வேற தெரியல, அதை வேற நான் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த நல்ல விஷயம் போறது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மனசுல கடுப்பாகி நினைச்சாலும் வெளியில அதை காட்டிக்காம உடனடியா பிரீத்தி எப்பவும் போலயே தன்னோட முகத்தை அப்பாவித்தனமா மாத்திக்கிட்டு பொண்ணுக்கிட்ட என்ன பொண்ணு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை எப்படியாவது திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கிட்ட பொண்ணியும் நீங்க ஒன்றும் தெரியாம தப்பு பண்ணல, தெரிஞ்சே தானே பண்ணிருக்கீங்க, அது எப்படி உங்களால அதை திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட்ட பிரீத்தியும் பொண்ணி நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் இந்த மாதிரி சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சக்தி அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா பிரீத்தி கிட்ட பேசின விஷயத்தையும் அதே சமயம் இந்த மாதிரி பிரீத்தி யாருமே பார்க்காத நேரம் பார்த்து சக்தியோட கிளாஸ்ல இருக்க காஃபியை குடிக்க ட்ரை பண்ண விஷயத்தையுமே சொல்லி காட்டி நீங்க இதுக்கு முன்னாடி சக்தியை லவ் பண்ணீங்க தான், ஆனா இப்போ சக்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது என் கூட கல்யாணம் ஆயிருக்கு, அதனால தயவு செஞ்சு நீங்க இதுக்கப்புறமும் உங்களோட மனசுக்குள்ள சக்தியை வேற ஒரு எண்ணத்தோட யோசிக்காம இருந்தா நல்லது, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியும் ஏன் பொண்ணு எல்லாத்தையுமே தப்பு தப்பா யோசிக்கிறீங்க, சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசின விஷயம் ஆஃபீஸ் மேட்டர், அது மட்டும் இல்லாம அவங்க எங்கிட்ட கேட்டதுக்கு நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் டைரக்டாவே பார்த்தேன் நீங்க ஒண்ணு சக்தியோட கப் காஃபியை தெரியாதனமா எடுக்கல, யாரும் தன்னை பாக்குறாங்களா இல்லையான்றதை நோட் பண்ணிட்டு அந்த கப் காஃபியை குடிக்கணும்னு நினைச்சீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க அதை சக்தி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட முக ரியாக்ஷனையும் நான் பார்த்துட்டு உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் உங்களோட மனசுக்குள்ள இருக்க அந்த அழுக்கான விஷயத்த நான் ஒரேடியா போக்குறதுக்காக தான் நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த சக்தி கிட்ட கூட என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க, ஒருவேளை இந்த விஷயத்த நான் அவங்க கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் மரியாதையுமே இழந்துருவாங்க, அதனாலதான் உங்க மேல அக்கறைப்பட்டு தான் இப்ப கூட இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், அதனால இதுக்கப்புறமாவும் நீங்க இந்த மாதிரி நடந்துக்காம இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோட பிரீத்தியை மிரட்டுற மாதிரி பேச அப்போ இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான பிரீத்தியும் சுத்தி முத்தி பார்த்துட்டு சக்தி இருக்காங்களான்னு சொல்லிட்டு நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பொண்ணுகிட்ட அவங்களோட உண்மையான முகத்தை அதாவது சுயரூபத்தையே காட்ட ஆரம்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுகிட்ட ரொம்பவே கோவத்தோட இது வரைக்கும் பேசாத அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க பொண்ணுகிட்ட என்ன பண்ணி உங்களோட குரலும் சரி உங்களோட ஆட்டிடியூடும் சரி ரொம்பவே மாறிடுச்சு, என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா இருந்ததெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா, நான் தான் உங்களோட எஜமானியா வர வேண்டியது என்ன, உங்களோட சதியால நான் இப்போ என்னோட வாழ்க்கையை இழந்துட்டு இதே வீட்டுல அதாவது நான் மருமகளா வாழ வேண்டிய இதே வீட்லயே ஒரு கெஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால சொல்லப்போனா உங்க மேல நான் தான் கோவம் பண்ணும் நீங்க கிடையாது, அது மட்டும் இல்லாம சக்தியை நான் லவ் பண்ணேன் இப்போவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு சக்தி என்னதான் லவ் பண்றா, அதனாலதான் இனிமே உங்க கூட அவனால சேர்ந்து வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் ஒன்றும் வரல, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் நீங்க இருக்கீங்க, நீங்களா சக்தியோட லைஃபை விட்டு என்னோட லைஃபை விட்டு ஒரேடியா போயிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணியோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் உடனடியாக பிரீத்தி கிட்ட என்ன பிரீத்தி உங்களோட மனசுக்குள்ள இவ்வளோ எண்ணங்கள் இருக்கா, நான் உங்களோட லைஃப்குள்ளே வந்துட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் என்ன நான் ஏதோ சதி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, யோசிதான் பேசுறீங்களா, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இதை கேட்ட பிரீத்தியும் இன்னுமே உங்களோட அப்பாவித்தனமான முகத்தை காட்டி என்னை ஏமாத்த பார்க்காதீங்க, நீங்கள் என்னையும் சக்தியையும் பிரிக்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வரதுக்காக எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால மற்றவங்க கிட்ட நடிக்கிற அதே முகத்தை என்கிட்ட காட்டாதீங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணையும் பிரீத்தி நீங்க ரொம்பவே வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம கல்யாண மேடையில சக்தியை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போனது நீங்க, நான் கிடையாது, அப்போ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்போ என் மேலே தப்பு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட என்னால் சக்தி கிட்ட உங்களை பற்றி சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்லாமல் இருக்கேன்னா ஒரே காரணம் நான் உங்கள் மேலே இவ்வளோ நாளாக நம்பிக்கையும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக தான், ஆனால் இப்போ அது எதுவுமே இருக்காது, நான் கண்டிப்பாக உங்களை பற்றின இந்த உண்மையான முகத்தை சக்தி கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கிட்ட பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே இந்த பொண்ணை ரொம்பவே வீக்கானவ, அவளை எப்படியாவது நம்ம மிரட்டோம்னா கண்டிப்பாக இவன் நம்மளை பற்றின உண்மையை ஏற்கனவே சொல்லாமல் இருப்பா, ஒரு வேளை சொல்லிட்டானா கண்டிப்பாக சக்தி நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா பொண்ணுகிட்ட செம்மத்தனை அவட்டோட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள பயமுறுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக போங்க போய் சக்தி கிட்ட இதை சொல்லுங்க, சக்திக்கு மட்டும் இன்னும் நான் அவன் மேல விருப்பம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான், அது மட்டும் இல்லாம நீங்க என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் சக்தி வச்சு உங்களையே இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டியது இருக்கும், ஏன் அடிச்சு கூட தருத்த வேண்டியது இருக்கும், ஏன்னா சக்தி என்னதான் லவ் பண்றா உங்களை கிடையாது, உங்களை கட்டாய
என்ன சக்தி என்னதான் லவ் பண்ணுறா, உங்களை கிடையாது, உங்களை சும்மா கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொண்ணியும் ரொம்பவே வருத்தத்தோட அமைதியாக கண் கலங்கி நின்றுட்டு இருக்க. அப்போ இதை பார்த்து பிரீத்தியும் நம்ம நினச்ச மாதிரியே பொண்ணி நம்மளை பார்த்து பயந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் அவள் கண்டிப்பாக சக்தி அவளை லவ் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த ரீசனை வச்சே பொண்ணியை நம்மளோட கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு செம்ம வில்லத்தனத்தோட அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அங்கே யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சக்தி அங்கே வந்து உடனடியாக பிரீத்தி கண்ணத்திலேயே பல்லாருன்னு ஒரு அறையை விட்டு யார் வீட்டை விட்டு திறத்துறது. அவ இந்த வீட்டோட மருமக, அது மட்டும் இல்லாம என்னோட மனைவியும் கூட. அவகிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட முறைச்சு பார்க்க. அப்போ இந்த மாதிரி சக்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஏச்சு பார்க்காத பிரீத்தியோ செம்ம பயத்தோட நின்றுட்டு இருக்க பொண்ணியோ சக்தி வந்ததுக்கு அப்புறமா பிரீத்தி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி மனசை விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்தா சக்தியோ பொண்ணி அழுகிறத பார்க்க முடியாம உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, நீ எதுக்காக பொண்ணி அமைதியா இருக்க, நீ என்னோட ஒய்ஃப், நீ அதுக்கான கெத்தோட இருக்க வேண்டாமா, இந்த மாதிரி யாரோ வந்து உங்ககிட்ட பேசுற அளவுக்கு வச்சுப்ப, அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு அழுகுற, உனக்கு தான் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியோ ரொம்பவே கோவத்தோட, என்ன சக்தி வேற யாரோன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா, நான் யாருன்னு உனக்கு இன்னுமா ஞாபகம் இல்லை, நான் உன்னோட மனைவியா வந்திருக்க வேண்டியவ, அது மட்டும் இல்லாம நீயும் என்ன காதலிச்சன்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும், காதலிச்சேன் இப்போ கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ நல்ல வேலை இந்த வீட்டோட மருமகளாவும் என்னோட மனைவியாவும் ஆகல, அப்படி மட்டும் ஆகியிருந்தா கண்டிப்பா நான் நிம்மதியாவே இருந்திருக்க மாட்டேன், அதுக்கு மேல நான் தான் ஒரு பெரிய முட்டாள், உன்னோட குணம் தெரியாம உன்னை காதலிச்சது மட்டும் இல்லாம கல்யாணம் வரைக்கும் போயிருந்தேன், அது மட்டும் இல்லாம நல்ல வேலை கடவுளோட அருளால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு, அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃப் பொண்ணிக்கும் நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா சரியான நேரத்துல அந்த கடவுள் பொண்ணியை காட்டினால்தான் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியும், எந்த மாதிரியான லைஃப், சந்தோஷமான லைஃபா நீ வாழ்ந்துட்டு இருக்க, நீ சும்மா சொசைட்டிக்காகவும் அவக்களத்துல தாலி கட்டிட்டுன்ற காரணத்துக்காகவும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கே தவிர அவளை காதலிக்கவும் கிடையாது, அவ கூட சேர்ந்து நீ வாழவும் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க மாதிரி மற்றவங்களை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாற்ற முடியாது, ஏன்னா உன்னால என் கூட மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும், ஏன்னா நீ என்ன மட்டும்தான் காதலிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்ல உடனே இதை கேட்ட சக்தி அங்க நின்றுட்டு இருக்க பொண்ணியை திரும்பி பார்க்க. அப்ப பொண்ணியோ இந்த மாதிரி பிரீத்தி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மனசொடைஞ்சு போய் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த சக்தியும், இதுக்கு மேலேயும் நம்ம மனசுல இருக்கிறத சொல்லாம விட்டோம்னா கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று பிரீத்தி செம்மையா ஷாக் ஆகுற மாதிரி பொண்ணிக்கிட்ட, பொண்ணி இப்ப சொல்றேன், நான் உன் லவ் பண்றேன், அதாவது காதலிக்கிறேன், உன் கூட தான் இதுக்கப்புறமா நான் என்னோட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பிரீத்தியும் செம்ம ஷாக் கூட என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாம பார்த்துட்டு இருக்க பொண்ணியோ கண் கலங்கி சக்தி கிட்ட, என்ன சக்தி பிரீத்தி முன்னாடி என்னோட மனசு கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்றீங்களா, ஆனா நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறமா தான் என்னோட மனசு இனிமே கஷ்டப்படுது, ஏன்னா உண்மையான அன்பு மட்டும் தான் எனக்கு வேணும், மத்தவங்க முன்னாடி சும்மா என்னோட மனசை கஷ்டப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக நீங்க சொல்ற போய் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியுமே பொண்ணிக்கிட்ட, இல்ல பொண்ணி நான் உண்மையாவே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சக்தி சொல்றத நம்பாத பொண்ணியோ, போங்க சக்தி, இதுக்கு மேலேயே என்னால இங்க நின்று பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பி போக பார்க்க. அப்ப பொண்ணியும் சரி ஏன் பிரீத்தியும் சரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி போற பொண்ணியோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தின சக்தியோ அவங்கள ஹக் பண்ணி அவங்க கிட்ட, இல்ல பொண்ணி நிஜமாவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் உன்னை அந்த மாதிரி டெக்கரேட் பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போனேன், அது மட்டும் இல்லாம அங்க வச்சு என்னோட காதலை சொல்லலான்ற போகும்போது ஒரு டெக்கரேட் பண்ண இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே வச்சு என்னோட காதில் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நைட் கூட நான் இதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது பிரீத்தி வந்தனால என்னால் உங்ககிட்ட சரியாக அதை பற்றி சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணையும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அவங்க கிட்ட, என்ன சக்தி நிஜமாக தான் சொல்கிறீங்களா, நிஜமாவே நீங்கள் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சக்தியோ அவங்கள பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்கள செம்மையாக ஹக் பண்ணி, ஆமா பொண்ணி உன்னை நான் இதுக்கப்புறமா யாரு முன்னாடியும் இந்த மாதிரி தலைகுனிகிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வர மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் காலம் ஃபுல்லாக உங்க கூட சேர்ந்து சந்தோஷமான லைஃப்பை நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக பிரீத்தியை திரும்பி பார்த்து, பிரீத்தி இதுக்கப்புறமாவும் உனக்கு இந்த வீட்டில் இருக்க துளி கூட தகுதி கிடையாது, ஒழுங்கு மரியாதையா நீயே இந்த வீட்டை விட்டு இப்பவே போகிறது நல்லது, அப்படி இல்லைன்னா நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கா. பொண்ணையோ பிரீத்தியை கொஞ்சம் அப்பவித்தனமாக பார்த்தாலும் இருந்தாலும் பிரீத்திக்கு இந்த தண்டனை அவசியம் தான் சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அடுத்த பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க, ஒரு வழியா சக்தி தன்னோட காதலை பொண்ணுகிட்ட சொன்னதுனால பொண்ணி இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம பிரீத்தி இதுக்கப்புறமாவும் பொண்ணி சக்தியோட லைஃப்குள்ள வர வாய்ப்பே கிடையாது, ஏன்னா சக்தியை வெளிப்படையா பிரீத்தியை வீட்டு விட்டே அனுப்ப வேண்டியதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் தள்ள இதுக்கப்புறமா சக்தி தயக்கம் காட்டவே போறதில்லை, ஏன்னா பிரீத்தி பொண்ணுகிட்ட ஒரு மாதிரியும் நம்ம கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்கன்றத சக்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம பிரீத்தி இதுக்கு முன்னாடி நிறைய சதிகள் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பிரீத்தியோட நாடகங்கள் எதுவுமே சக்தி கிட்ட பழிக்க போறதில்லைன்னு மட்டும் தெரியுது. ஆனாலும் பிரீத்தி தன்னோட தோல்வியை அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிற கேரக்டர் கிடையாது. சோ அவங்க அடுத்து என்னென்ன தொந்தரவெல்லாம் பொண்ணுக்கு கொடுக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க சக்தி அடையிறதுக்காக அடுத்து என்ன கேவலமான பிளான்லாம் போட போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.